ஷாலோம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா 66 7 8 9. பிரசவ வேதனை படுமுன் பெற்றால், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றால். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆமீன். இப்பொழுதும் 2 கேட்டகரியில் உள்ள ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டதுனால இந்த ஆடியோ பாட்காஸ்ட் நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஒன்று, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, உங்களோட டெலிவரியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க பிரசவ வேதனை படுறதுக்கு முன்பதாகவே அவங்க பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஆண்டவர் முதல்ல கொடுத்ததான மனிதருக்கு கொடுத்ததான ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க பாவத்துக்குள்ளாக போன பின்பதாக தான் அது வேதனைகளோடு கூட அவங்க பெற்றெடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்களில் இதுவும் ஒன்று, சிலுவையின் ஆசீர்வாதங்களில் இதுவும் ஒன்று. ஆமீன். ஸோ அந்த காரியத்துக்காகவும் அடுத்தது, யாரெல்லாம் அவங்களுடைய குழந்தையினுடைய கர்ப்ப பிறப்பினுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, வாக்குத்தத்தத்தை பெற்று அதை இன்னும் உங்களோட வாழ்க்கையில் அது வெளிப்படாமல் இருக்குதோ, அந்த வாக்குத்தத்தம், கர்ப்ப பிறப்புக்குரிய அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் அது செயல்படும்படியாக, அது வெளிப்படும்படியாக, அது நிறைவேறும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிற சாமி. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே அப்பா, டெலிவரிக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பிரசவ வேதனைப்படுவதற்கு முன்பதாகவே பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லி. ஆண்டவரே, இது போல் ஆண்டவரே இந்த நாட்களில் டெலிவரிக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த ஆண்டவரே சிலுவையின் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, ஒரு பெயின் இல்லாத ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகட்டும். நீங்கள் ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரே ஆதாம்க்கு ஏவாளுக்கு கொடுத்ததான அந்த ஆசீர்வாதங்களில் அது திரும்பவும் நீங்கள் சிலுவையின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதுபோல் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களில் ஆண்டவரே பிரசவத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்னு நான் பேசுகிறேன். ஆண்டவரே, அவங்கள் கர்த்தாவே இதில் சொல்லப்பட்டதன்படியாக ஆண்டவரே அவங்க அந்த லேபர் பெயின் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தைகளை பெற்றெடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தர் மேலேயும் உண்டாகட்டும். எப்படி இந்த குழந்தைய நான் பெற்றெடுத்தேனே எனக்கு தெரியலன்னு சொல்கிறது படியாக ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவர்கள் மேலே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். ஆண்டவரே, உங்களோட ரத்தத்தை நான் அவர்கள் மேலே பேசுகிறேன். அந்த இரத்தம் அந்த காரியங்களை அவர்களுக்கு செய்வதாக. அதற்காக நன்றி சுவாமி. அவர்களுக்கு இருக்கிற எல்லா பயமும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நார்மல் டெலிவரி, அதுவும் லேபர் பெயின் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பெற்றெடுக்கும்படியான அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அதற்காக நன்றி. யாத்திராகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, மருத்துவச்சிகள் போவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே எபிரேயர்களுக்கு அந்த பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்னு பேசுகிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே கர்ப்ப பிறப்புக்குரிய ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தங்களை பெற்று அதற்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்னு பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த கர்ப்பத்துக்குரிய ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற எல்லார் மேலேயும் இயேசுவின் நாமத்தில் அது ஒருமிக்க அது மேனிஃபெஸ்ட் ஆவதாக. இந்த சீசனை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த கர்ப்பத்துக்குரியதான ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும்னு சொல்லி நான் பேசுகிறேன். இந்த சீசனில் யாருக்கெல்லாம் ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்தோடு அவங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்களோ அது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது அவர்கள் மேலே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். ஒவ்வொருத்தருடைய கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும்னு பேசுகிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவர்கள் மேலே அவர்களுக்கு அது நடக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
தேவன் இந்த நாட்களில் கட்டாயம் அந்த அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். நான் ஈவினிங் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த ஆடியோ போட்காஸ்ட்டை ரிலீஸ் பண்ண சொன்னதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். யாரெல்லாம் கர்ப்பத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கீங்களோ, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்லி இந்த சீசன் உங்களுடைய சீசன். உங்களோட வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம்